எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ எவ்ரி டியூஸ்டே நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு 6 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. அதில் வந்து ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ 3 முடித்தவங்களுக்கும் சேர்ந்து தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். உள்கட்டமைப்பு நிதி நிறுவனத்தில் மேனேஜர் வாய்ப்பு. மத்திய அரசின் இந்திய உள்கட்டமைப்பு நிதி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரல் 31, சுற்றுச்சூழல் சமூக பாதுகாப்பு 31, மொத்தம் 62 போஸ்ட்டு. இதில் வந்து யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஎல் படித்தவங்க எலிஜிபிள், சிஏ படித்தவங்க எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 21 to 30. அசான் டேட் ஆஃப் 28/2/2026 படி. தேர்ச்சி முறை பார்த்திங்கன்னா ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் தான். விண்ணப்ப கட்டணம் ரூ. 600. எஸ்சி/எஸ்டி பிரிவினருக்கு ரூ. 500. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 10/4/2026. IIFCL.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து மத்திய அரசில் பணி. மத்திய அரசின் உயர் வெடிபொருள் தொழிற்சாலையில் தற்காலிக பணிகளுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சூப்பர்வைசர் கெமிக்கல் 6, ஸ்கில்டு ஒர்க்கரில் 85, மொத்தம் 91 போஸ்ட்டு. இதுக்கு வந்து ஐடிஐ, பிஇ, பிடெக் எலிஜிபிலிட்டி தான். ஏஜ் லிமிட் 18 to 40, 10/4/2026 படி. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். த சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரி, காட்கி, பூனே, மகாராஷ்டிரா. லாஸ்ட் டேட்டு 10/4/2026. ddpdoo.gov.in ddpdoo.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் அட்வைசன் அழைக்கிறது ஆய்வு மையம். தேசிய புவி அறிவியல் மையத்தில் NCESS காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 11, ப்ராஜெக்ட் அசோசியேட் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3, ஃபீல்டு அசிஸ்டன்ட் 1, MDS 1, பிளம்பர் 1, மொத்தம் 25 போஸ்ட்டு. கல்வி தகுதி ஐடிஐ ஆர் டிப்ளமோ ஆர் பட்டப்படிப்பு. ஏஜ் லிமிட் 18 to 35. அடுத்து ஏஜ் லிமிட் 18 to 50, 10/4/2026 படி. எழுத்து தேர்வு இருக்கும், ஸ்கில் தேர்வு இருக்கும், நேர்முக தேர்வு இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் இல்லை. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/4/2026. NCESS.gov.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரயில்வேயில் 11,127 காலி இடங்கள். இந்திய ரயில்வேயில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பிரிவில் மொத்தம் 11,171 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஐடிஐ. ஏஜ் லிமிட் வயது 18 to 30, 1/7/2026 படி. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை. தேர்வு மொழி தமிழ் உட்பட 15 மொழிகளில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். 15/5/2026 முதல். விண்ணப்ப கட்டணம் ரூ. 500. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு ரூ. 250. லாஸ்ட் டேட் 14/6/2026. RRBapply.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்து கனரக வாகன தொழிற்சாலையில் அப்ரெண்டிஸ் பணி வாய்ப்பு. ஆவடியில் உள்ள மத்திய அரசின் கனரக வாகன தொழிற்சாலையில் HV பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அப்ரெண்டிஸ் பிரிவில் இன்ஜினியரிங் 150, டெக்னீஷியன்ஸ் 50, பட்டப்படிப்பு 250 என மொத்தம் 450 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ, பட்டப்படிப்பு. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸ்டைஃபன் மாதம் 18,000. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி நாள் 20/4/2026. NATS nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆயுத தொழிற்சாலைகள் பணி. இராணுவத்திற்கான சென்சார் தொலைத்தொடர்பு கருவிகள் தயாரிக்கும் இந்திய ஆப்டெல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிறது. ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பிரிவில் மெக்கானிக்கல் 37 நல்ல வாய்ப்பு. எலக்ட்ரானிக்ஸ் 26 சூப்பர் வாய்ப்பு. ஆப்டிக்ஸ் 7, எலக்ட்ரிக்கல் 6, கெமிக்கல் 1 மொத்தம் 77 இடங்கள் உள்ளன. இது டிப்ளமோ, பிஎஸ்சி. 18 to 37 ஏஜ் லிமிட் இருக்கலாம். 3/4/2026 படி. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்த பிறகு கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். த சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், இந்தியா ஆப்டெல் லிமிடெட், OFILDD கேம்பஸ், ராய்ப்பூர், டெஹ்ராடூன், உத்தராகண்ட் 248008. கடைசி நாள் 3/4/2026. ddpdoo.gov.in இந்த வெப்சைட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதே சொல்லியிருக்கிறோம். ஸோ நான் யார் என்பதை இன்று நீங்கள் தெரிந்தால் மட்டும்தான் நாளை நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளும். நாளைக்கு நீங்கள் இந்த உலகத்தை வந்து நீங்கள் யாருன்னு தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நான் யார் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். நான் யார் அப்படின்றத வந்துட்டு எப்படி தெரிகிறது? இதுக்கு தான் ஒரு பாட்டு இருக்குது.
உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்ற ஒரு பாட்டு கூட வந்து பழைய காலத்து பாட்டு இருக்குது. ஸோ அஜித்குமார் சார் கூட வந்து உன்னை அறிந்தால் அப்படின்ற ஒரு படத்தில் கூட நடிச்சிருப்பார். இந்த உன்னை அறிந்தால் அப்படின்ற ஒரு வேர்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்டு. வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கெப்பாசிட்டி அண்ட் யுவர் செல்ஸ் ஃபுல்லி, ஸோ யூ நோ அபவுட் வாட் வி வாண்ட் டு பிகம் அப்படின்றது ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணிக்கிற முடியும். வாட் இஸ் த கேப்பபிள் ஃபார் அஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கிற முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் யார் என்பதை நான் யார் என்பதை நீங்கள் அறிந்தால் மட்டும்தான் நாளை நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியும். இந்த வரியை மனசில் வச்சுக்கோங்க. நான் யார் அப்படின்றது எப்படி சார் நான் வந்து கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி நிறையா வீடியோஸ் யூடியூப்ஸில் இருக்குது. அந்த ஸ்வாட் அனாலிசிஸை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அந்த வேறு யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து செல்ஃபாக வந்துட்டு ஸ்வாட் அனாலிசிஸை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் யார் அப்படின்றதுக்கான ஒரு விடை கிடைக்கும். அந்த நான் யார் அப்படின்ற விடை வந்துட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வந்து வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ. இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.